It was right. Feeling like a ball in a hurricane. Seeing all the vultures circling. Burning in the flames I'm working in. Turning in the bed. Continue for 1 kilometer. Is waning. Is this entertaining? Patience is waning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நாமும் முழுமதியாக. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டீங்க என்னோட கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு கால் ரொம்ப நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிங்காக இருந்தது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டே 15 வீடியோ தான் பார்க்குறோம். டே 15 நாங்கள் வந்து ஈதுக்கு அவுட்டிங் போன வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ லேக்குக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் நைட் கேம்பிங் பண்ணிவிட்டு பார்பிக்யூ எல்லாம் பண்ணோம். 1 டே நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் நாங்கள் வந்தோம். ஒரு 11 ஃபேமிலி நாங்கள் சேர்ந்து அங்கே போனோம். இந்த எக்ஸ்போ லேக்குக்கு நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் எல்லாம் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு அந்த லேக் பற்றின எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து நைட் போனோம். இந்த டைம் நாங்கள் ஏர்லி ஈவினிங் கிளம்பி போய் அங்கே போய் எல்லாம் டென்ட்லாம் போட்டு நம்ம எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்லி ஈவினிங்கே கிளம்பிட்டோம். இந்த எக்ஸ்போ லேக்கு இது உருவானது, இந்த ஷேப்பு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணியிருப்பேன். அது மாதிரி வந்து இந்த லோகோ, எக்ஸ்போக்கு அந்த லோகோ வச்சது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த லேக்கை ரிலேட்டட் பண்ணி இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு கிளியர் டீட்டெயில் எல்லாமே போட்டிருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் நாங்கள் போய் சேர்ந்து ஸ்டே பண்ணோம். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து வலி இருந்தது. நான் அந்த ஆங்கிள் கேப் போட்டுட்டு தான் வந்து நான் வந்து போனேன். எனக்கு வந்து அந்த பெயின் இருந்தது தான். ஆனால் வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லை, மூமெண்ட்ஸ் கம்மியாக வச்சுட்டு நான் வந்து ரொம்ப எதுவும் இது பண்ணிக்காமல் நல்லா அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி நான் வச்சுருந்தேன் காலை. மற்றபடி நான் வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். அவுட் சைடு வந்திருக்கோம், அதனால் ஃபுட்டு மட்டும் நல்லா கான்ஷியஸாக நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அதில் இருந்தேன் நான். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டை என்னால் ஏறாமல் பார்த்துக்க முடிஞ்சுது. மற்றபடி நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்பவுமே நல்லா இருந்தது. இந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய ஃபேமிலிஸு நைட்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா பார்பிக்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் நைட் கேம்பிங் பண்ணி நல்லா எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் டைம் போனது பார்த்திங்கன்னா மே மந்த் போயிருந்தோம். அந்த மே மந்த்லேயே அவ்வளோ ஃபாகு, எங்களுக்கு வந்து அவ்வளோ குளிர் இருந்தது நைட்டில். ஆனால் இந்த டைம் இன்னும் குளிர் இருக்குது, நம்ம இப்போ போகிறோமே அப்படின்னே நினச்சிட்டு தான் எல்லாமே அதுக்கு தேவையானது ஜாக்கெட்டு, நாங்கள் வந்து அப்புறம் வந்து பிளாங்கெட்டு அப்படின்னு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாருமே. அது மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம குளிர் தான், பயங்கர குளிராக இருந்தது. அந்த டென்ட்டுக்குள்ளே எங்களால் வந்து இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு குளிர், பயங்கர குளிராக இருந்தது. ஓப்பனாக இருக்கிற ஏரியாலாம் வந்து அவ்வளோ சில்னஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்ததுலேயே எங்கள் கூட வந்ததுலேயே 2 ஃபேமிலி வந்து நைட்டே கிளம்பிட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப குளிருது, உடம்பு முடியல, ஜுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கூலிங் இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப குளிர் இருந்தது. நானுமே எப்படா விடியும் அப்படிங்கிற மாதிரி தான், ஏன்னா ஷிரீனை போத்தி வச்சு பார்த்துக்கிட்டு படுக்க வச்சுருந்தேன். அதனால் எனக்குமே எப்படா விடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நைட்டு மட்டும் அந்த ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. மற்றபடி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ டே 15 வந்து எனக்கு வந்து இந்த ஈத் அவுட்டிங்கில் தான் போணுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நானும் அவந்திகாவும் வந்துட்டோம். மயில் கொஞ்சம் பாரு. நாங்கள் டென்ட் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் கேம்ப் ஃபயரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல குளிர் இருக்குது. மெல்ல மெல்ல சன் இறங்கிடுச்சு. ஹாய் ஹலோ அண்ணா. ஹாய் அக்கா. ஹாய் வனிதா. ஹாய். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்களாங்க? நீ வந்தோன்னு நீங்க எடுக்கலையாக்கா? நான் பர்சனல் இதெல்லாம் போட மாட்டேன். இது யார்? எங்க இருந்து எடுத்துட்டு வர? பார்பிக்யூ பண்றதுக்கு தான். இது என்னது? அது பைனாப்பிள். எங்க போறா? இப்ப லைட் என்னாச்சு? அதெல்லாம் எடுத்துருங்க. அப்ப சின்ன சின்னதா இருக்கு. அத இத போடுவாங்க. அத எடுங்க. நடுவுல இல்லம்மா இப்போ விளையாடுங்க. இப்போ விளையாடுங்கம்மா, அப்புறம் சாப்பிட உட்காந்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து வச்சிருவோம். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூக்கு சிக்கன் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அது மாதிரி ஃபுட் எல்லாமும் எல்லாருமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரைஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா புதினா ரைஸு, அப்புறம் வந்து அந்த புதினா, மல்லி, க்ரீன் சில்லி போட்ட ரைத்தா பார்பிக்யூக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வனிதா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸு, வெஜ் பிரியாணி அந்த மாதிரி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு டிஷ்ஷும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி நிறைய எல்லாம் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி அழகாக பார்பிக்யூ பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணோம்.
பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஃபன்னாக பண்ணிவிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டென்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக எல்லோரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்னிங் அண்ணா குட் மார்னிங்ண்ணா. மார்னிங் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா டீயா? காஃபி மார்னிங் காஃபி. சூப்பர். பாப்பா எந்திரிச்சு அவண்டிக்கா முடிச்சிட்டா. குட் கேர்ள். சமத்து குட்டி தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. குளிருக்கு சுட சுட காஃபி. சிரினுக்கு இல்லை கொடுக்கலாம். ஒரு அது படுக்க முடியல. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் நாங்கள் போட்டிருந்த டென்ட் போட்டிருந்த இடம். ஒரு 6-7-8 டென்ட் போட்டிருந்தோம் நாங்கள். படுக்கவே முடியல. ஒரே பாட்டாக தான் எல்லாரும் இருக்குவாங்க. டக்கு ஃபிஷ்ஷு. ஷிரீன் அங்கே பாரு ஷிரீன், கோல்டு ஃபிஷ்ஷு. ஐயோ ஷிரீன் சூப்பராக இருக்குது ஷிரீன். எவ்வளோ ஃபிஷ்ஷுண்ணே, அன்னைக்கெல்லாம் அவ்வளோ இல்லைண்ணே. ஆமாண்ணே, நம்ம அந்த டைம் வந்தப்பெல்லாம் இல்லைல்லண்ணே. இதுக்கெல்லாம் போட்டுருங்கண்ணே. யார் அங்கே சாப்பிட போகிறா? பசங்களா போய் குப்பூஸ் நிறைய எடுத்துட்டு வாங்க. ரஞ்சனா ஓடி போய் குப்பூஸ் எடுத்துட்டு வா. அப்ப நாட்டு அலவுடா? நாட்டு அலவுடா போடக்கூடாதா? சாப்பிடுது இல்ல பாரு எவ்வளோ கலராக அழகாக இருக்குன்னு. அச்சிதா தூங்கியா? நைட்டெல்லாம் தூங்கியா? அட்டம் போட்டு பாப்பா கொடுங்க. ஷிரீன் பாப்பா கொஞ்சம் கொடுங்க. மார்னிங் எல்லாம் எழுந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பாப்கார்ன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போய் அதுக்கப்புறம் வனிதா சிஸ்டர் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அங்கே லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வந்து நாங்கள் சாயங்காலம் வந்து படுத்தனாங்க. அடுத்த நாள் மதியானம் தான் எழுந்திரிச்சோம். அந்தளவுக்கு டயர்டு, அதனால் தூங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன டே என்ன இது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் எந்த டேவுமே மிஸ் பண்ணலை, எந்த டயட்டும் நான் மிஸ் பண்ணல, எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோடய கால் இப்போ ரொம்ப பெட்டராக நல்லாயிருக்கு. நான் அந்த ஆங்கிள் கேப் போட்டுட்டு நான் இப்போ ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஒர்க் அவுட் கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளுக்கு 1 மந்த் முடிய போகுது. பார்ப்போம் 1 மந்த் எண்டில் என்ன ரிசல்ட்டு, எவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போவே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ச்சஸ் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.